உடைத்தீ ஆதியாகமம் 37வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. ஏசாயா 51:14. ஏசாயா 51:14. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைவு படுவதும் இல்லை. அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த யூத் கேம்புக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாவதாக. உடைந்ததை எடுத்துக்கொண்டு ஏறி வா. இந்த 2 வசனத்தை கவனிங்கன்னா, கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, கிடங்கிலே சாவது இல்லை. யூத் மீட்டிங்னாலே, யூத் மீட்டிங் யோசேப்பையும் பிரிக்கவே முடியாது. எல்லா யூத் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார் தான்? ஜோசப். யோசேப்பு குடும்பத்தில் ரொம்ப செல்ல புள்ள. நல்ல கவனிங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான், ஆனால் கொஞ்சம் லைட்டா டச் பண்றேன். ரொம்ப நேசத்துக்குரிய மகன் அப்பாவுக்கு. அப்பா அவனை நேசிச்சு அவனுக்கு அழகான பலவர்ண அங்கே கொடுக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையில தினமும் சொப்பனம் பார்க்கிறவன், எதிர்காலத்தை பார்க்கிறவன். அவனுடைய சொப்பன தரிசனம் எல்லாமே உயரமானது. எப்படி? யோசேப்புடைய சொப்பன தரிசனம் எல்லாம் எப்படி? சத்தமா? உயரமான சொப்பனமும் தரிசனமும் உடைய யோசேப்பு கிடக்கிற இடம் கிடங்கு, தண்ணி இல்லாத வெறும் குழி. சொப்பனம் எங்க இருக்கு? சத்தமா? உயரத்துல. ஆனா அவன் எங்க இருக்கிறான்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த சொப்பன தரிசனம் எல்லாம் இந்த டீனேஜ்ல, வாலிப நாட்கள்ல உயர்வானது. ஆனா நான் இப்ப இருக்கிற இடம் தண்ணி இல்லாத வெறும் குழி. யோசேப்பு வாழ்க்கை ஒட்டைந்தது. யாரால? சொந்த சகோதரரால், சொந்த குடும்பத்தால். யோசேப்பு கட்டி இருந்த வாழ்க்கை சத்தமா ஒட்டஞ்சு. உயரத்தில் இருக்க வேண்டியவன் தண்ணி இல்லாத குழியில, கிடங்குல, காவல் கிடங்குல கிடக்கிறான். உடைந்ததை எடுத்துக்கொண்டு ஏறி வா. இன்னைக்கு வாலிபர்கள் 20 வயது அடைவதற்குள்ளே அவர்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக உடைக்கப்படுகிறது. சொந்த குடும்பத்தால், நேசிக்கிற நண்பர்களால் உடைக்கப்பட்ட யோசேப்பு. இந்த யூத் கேம்புடைய முதல் நாளில், முதல் செக்ஷன்ல கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை எல்லாரும் உடைச்சிட்டாங்களா?
உடஞ்ச நிலைமையில வந்திருக்கியா? அந்த உடஞ்சத தண்ணி இல்லாத வெறும் குழியில இருந்து, காவல் கிடங்குல இருந்து உன்னை ஏறி வர பண்ணுவேன். ஏறி வர பண்ணும்போது உன் வாழ்க்கையில நான் உனக்கு குறித்திருக்கிற அந்த உயரமான இடம், எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென், ஆமென், ஆமென். அதை வர்ஷிப் பண்ண தம்பி ப்ளீஸ் வாங்களேன், வாங்க வாங்க. பைபிள் வச்சிருங்க, பைபிள் வச்சுட்டு வாங்க. ஜோசப் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன். யோசேப்புன்னா அப்பாவுக்கு ரொம்ப, சத்தமா சொல்லுங்க, பிடிக்க. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் சிங்காசனம். என்னது? ஆனா அப்பா அம்மா அண்ணனுக்கு கொடுத்த பொசிஷன் இது தண்ணி இல்லாத. நீ கீழே தாண்டா கிடக்கணும், எங்களை விட்டு நீ மேல வந்துருவியா? இன்னைக்கு அப்படிப்பட்ட வாலிப தம்பி தங்கச்சி இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு யூத் மீட்டிங்னாலே எல்லாரையும் போட்டு திட்டுறதா ஆக்கிட்டாங்க. நான் திட்டுறதை தவறு சொல்லலைங்க, நான் திட்டுறதை தவறு சொல்லலை. ஆனா எத்தனை வாலிபன், ஊழியனாய் வர வேண்டிய வாலிபன் தண்ணி இல்லாத வெறுங்குழியில கிடக்கிறான் தெரியுமா? உடஞ்ச நிலைமையில இருக்கிறான் தெரியுமா? நான் ஜாய்சனுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஏன்னா அவன் ஒருத்தனை வச்சு இத்தனை பேரை கத்தர் ஏறி வர பண்ண போறார். தம்பி 6 நடத்தும்போது சொன்னார்ல, எல்லாம் நம்மளை பார்த்து பக்கமா விலகி போனாங்க. சொப்பனம் இருக்குது பாஸ்டர் அண்ணே, எனக்குள்ள விஷன்லாம் நல்லா இருக்குண்ணே, அது எல்லாம் உயர்ந்த சிங்காசனண்ணே. ஆனா நான் இருக்கிற இடமோ என் சொந்த அண்ணன்களால, அக்காவால, சொந்த குடும்பத்தால என்னைய தூக்கி நீ மேல வரக்கூடாதுன்னு எவ்வளவு ஆழத்துல போட முடியுமோ போட்டுட்டாங்க. அப்பா சொல்றாரு, நான் சொல்ற அப்பா யாக்கோபு இல்ல, யாக்கோபைய படைச்ச அப்பா சொல்றாரு, ஜோசப் 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 ஏறி வா. மகன் மகளே, உன்னை தூக்கி போட்டாங்களாடா உள்ள, இது 2 நாள் உன்னை நான் ஏறி வர பண்ணுவேன்ப்பா. நான் உன்னை ஆழத்துல இருந்து தூக்குவேன்ப்பா. ஜோசப் அவனுக்குள்ள சொப்பனம் இருக்குது, தரிசனம் இருக்குது. ஆனா அவன் இருக்கிற இடம் எது? தண்ணி இல்லாத குழி, கிடங்கு, காவல் கிடங்குன்னு வசனம் சொல்லுது. அந்த கிடங்குல அவன் இருக்கும்போது, அந்த கிடங்குல இருக்கும்போது ஜோசப் பாடுறான், எனக்கு கரம் என்னை நடத்தியதே, ஜோசப் ஜோசப் நீ சிங்காசனத்துல ஏறி உட்கார வேண்டியவன்ப்பா. ஆனா உன் குடும்பமே உன்னை உள்ள தள்ளி இருச்சுல்ல. ஆனா நீ காவல் கிடங்குல கிடந்தாலும், தண்ணி இல்லாத குழியில கிடந்தாலும், என் கை பிடிச்சிருக்க உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன், உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன், உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன். நீங்க பைபிள் பார்க்க வேண்டாம், என்ன நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க. நம்ம வாசிச்சோம்ல, நம்முடைய இந்த யூத் கேம்புக்கான தீம், அந்த வசனம் அதுல இருக்கு. அவர்கள் வானத்தில் அங்க ஏறி போனதுக்கு அப்புறம் அதை போறத சத்துருக்கள் கண்டார்கள். நீ ஏறி போறத, சிங்காசனத்துல ஏறி உட்கார்றத யோசேப்பின் சகோதரர்கள்
யோசேப்பின் சகோதரர்கள். அண்ணே, நான் பஸ் ஏறி வந்திருக்கேன், அண்ணே நான் ட்ரெயின் ஏறி வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இந்த கேம்புக்கு வந்தேன். அன்பான தம்பி தங்கச்சி, நீ எவ்வளவோ கஷ்டத்துல போராடி வந்தல்ல, ஆனா நீ சிங்காசனத்துல ஏறி உட்காரும் போது இன்னைக்கு நீ பட்ட கஷ்டம் உனக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு உன்னை சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும். அந்த சிங்காசனத்துல ஜோசப் ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி தண்ணி இல்லாத வெறும் குழிக்குள்ள போனா, காவல் கிடங்குக்குள்ள போனா. அது அவனுடைய முடிவு அல்ல, சிங்காசனம் தான் உன்னுடைய முடிவு. வாலிபனே, குழி உன்னுடைய முடிவு அல்ல. உடைத்தீ ஜோசப் அப்பா அம்மா விட்டு பிரிக்கப்பட்டானா, அண்ணன்களை விட்டு பிரிக்கப்பட்டானா, எல்லாரை விட்டு பிரிக்கப்பட்டான். ஆனால் ஒருத்தர் அவன் வாழ்க்கையில பிரியவே இல்லை. ஒருத்தரும் பிரியும் போது கைக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அண்ணா நான் ரொம்ப நம்பினேனே, கையை விட்டுட்டான். எங்க அப்பா அம்மாவது என்ன என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், அவங்க பிடி கூட தளர்ந்து போச்சு. ஆனா இந்த சிங்காசனத்துல ஏறி உட்காருகிற வரையிலும் பெரியாது இருந்தா, இந்த யூத் கேம்ப்ல வந்து நீங்க எல்லாரும் ஒரு சிங்காசனத்துல போய் உட்காருவீங்க. அது வரைக்கும் பிரியாதிருந்தீ உடைத்தீ உருவா பாடுவீங்களா? சீர்படுத்தினீ புதிதாக்கினீ பிரித்தீ வைரம் பார்த்துருக்கீங்களா? டைமண்ட் யாராவது வச்சுக்கிறீங்களா? டைமண்ட் மோதிரம் யாராவது? நானே எங்களை பார்த்து டைமண்ட் மோதிரம் இருக்கான்னு கேட்குறீங்களே. டைமண்ட் பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா கடையில் போய் பாருங்க. வைரம் எங்கிருந்து வரும் தெரியுமா? பூமிக்கு கீழே 150 கிலோமீட்டர். எவ்வளோ? 150 கிலோமீட்டர் ஆழத்துல தான் எது கிடைக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா, 150 கிலோமீட்டர் கீழே போய் இது வரைக்கும் யாரும் வைரம் எடுக்கலையாமா. உலகம் எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. 150 கிலோமீட்டர் கீழே போய் யாரும் இது வரைக்கும் வைரம் எடுத்ததில்லை. வைரம் எப்படி தெரியுமா வெளியே வரும்? அதை இப்போ எடுக்கிற வைரம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த ஆழத்துக்கெல்லாம் போகல யாரும். ஆனால் விலை உயர்ந்த வைரம், ரொம்ப நேச்சுரலாக பியோர் டைமண்ட், அது எங்கே தெரியுமா, எப்படி தெரியுமா வெளியே வரும்? எரிமலை இருக்குது தெரியுமா? எரிமலை அது வெடிச்சு உள்ள இருந்து என்ன பண்ணும்? கிளம்பும். அதில் தான் அந்த வைரம் வெளியே வந்து விழுமாமா. இந்த வைரத்தை மனுஷனால வெளியே கொண்டு வர முடியுமா? சத்தமா? இயற்கையா உருவாகிற வைரத்தை கொண்டு வர்றதுக்கு இயற்கை தான் தேவைப்படுது. புரியலையா உங்களுக்கு? காவல் கிடங்கல இருந்த யோசேப்பு, தண்ணி இல்லாத வெறுங்குழியில கிடந்த யோசேப்ப மனுஷனால வெளியே தூக்க முடியாது. இந்த 2 நாள்
உள்ள வெடிச்சு 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 ஏறி வா, ஏறி வா வைரமே, ஏறி வா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க வைரமே, சொல்லுங்க வைரமே, சொல்லுங்க வைரம், என் வைரம். ஆனா அந்த வைரம் அப்பா என்ன விட்டு போயிட்டாரு, அம்மா என்ன விட்டு போயிடுச்சு, அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு தண்ணி இல்லாத வெறுங்குழியில் உட்கார்ந்து அழுகுது. நான்லாம் எப்படி இனிமே ஏறி வருவேன்? யூத் டீன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய இன்னைக்கு இருக்க ஒரு மனநிலை என்ன தெரியுமா? அண்ணே என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும், என் கூட படிக்கிறானே அவங்க அப்பா பெரிய ஆளு, அவன் பெரிய ஆளா வந்துருவான், இவனும் வந்துருவான். அவங்க அப்பா அப்படி, இவங்க பேரண்ட்ஸ் இப்படி, இவங்க அப்பா அம்மா இல்லைனாலும் ரிலேட்டிவ்ஸ் பெரிய பேக்ரவுண்ட் மேல வந்துருவான். ஆனா எனக்கு யாருன்னு இருக்கா? ஆனா என்ன மேல யாருன்னு கொண்டு வருவா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏறி வருவ. நான் உனக்கு கொடுத்த சொப்பன தரிசனம் மனுஷன் கொடுத்தது இல்ல, நான் கொடுத்தது. அப்படின்னா நான் தான் உன்னை கிளம்ப பண்ணுவேன், உன்னை ஏறி வர பண்ணுவேன். இப்போ இந்த வைரம், இந்த சத்தமா வைரத்துக்கு பேர் என்ன? அடாடா, என்ன வெளிப்பாடு! வைரத்துக்கு பேர் டைமண்ட். ஜோசப், யோசேப்பு, சத்தமா சொல்லுங்க. இந்த டைமண்ட் பாடுது, ட்ரெஸ்ஸை கூட கழட்டி விட்டான், பொறாம பிடிச்சவன். என்னது? ஏலே, என் மேல என்ன கண்ணா இருக்குது இவனுக்கு? இப்போ ட்ரெஸ் கொடுத்தது பலவர்ண அங்கி ஜொலித்ததனால. அது என்ன காடுப்பா? எஃப் மைனர். பலவர்ண அங்கி ஜொலித்ததனால பல பேரு கண்ணு பட்டு உறிஞ்சி போட்டாங்க. பலவர்ண அங்கி ஜொலித்ததனால பல பேரு கண்ணு பட்டு உறிஞ்சி போட்டாங்க. தம்பிங்க ராஜ வஸ்திரம் அத ஒருத்தரு நெருங்க முடியல. தம்பிங்க ராஜ வஸ்திரம் அத அடிமை என்ன அதிபதியா மாற்றி. இந்த பாட்டு பாடுறது யாரு? யோசேப்பு ஒரு டைமண்ட். சொல்லுங்கப்பா, டைமண்ட். பக்கத்துல பார்த்து பாடும்போது சொல்லுங்க, பாடும்போது வைரம் மாதிரி பாடுங்கப்பா. வைரம் மாதிரி பாடுப்பா, தகரம் மாதிரி பாடாதீங்க. தகரம் மாதிரி பாடாத. எது மாதிரி பாடுனா? வைரம் மாதிரி. உங்க கூட பிறந்தவங்களாம் உங்களை உண்மையாவே ரொம்ப நேசிக்கிறாங்களா? சொல்லுங்க. ஏலே, உனக்கு மட்டும் அவளா, எனக்கு மட்டும். நம்ம பலவர்ண அங்கி பல பேரை என்ன பண்ணோம்? எரிச்சல் உண்டாக்கும், பொறாமைய வர வைக்கும். இதுக்கே இவ்வளவு பொறாமை எரிச்சல்னா பின்னாடி வேற ஒரு Dress வருது. ஆமென். ஏமா ஜோசப் டைமண்ட், நீ எங்க இருந்த எவ்வளவு நாளா? வந்துருங்க. ஈ மைனர், ஈயா. எனக்கு எனக்கு யாருண்டு என்னை நடத்தியதே. வைரம் காவல் கிடங்கிலிருந்து ஏறி வருது. வைரம் தண்ணி இல்லாத குழியிலிருந்து இத கொண்டு வந்தது யாரு? 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 சத்தமா இங்க எல்லாத்துக்கிட்டையும் மைக்க கொடுங்க பார்க்கலாம். கொடுத்தீங்கன்னா ஒருத்தரும் நாங்க எங்க இருந்து வந்தோம்னு சொல்லுவோம். எங்களை மனுஷன் கொண்டு வரல. இங்க இந்த 2 நாள் கேம்ப்ல வைரம் மேல வரப்போகுது. உங்க விசுவாசம் என்ன பண்றது? ஆமென்.
தேதி ஜனவரி 14 தான் ஆச்சு. 14ஆம் தேதிக்குள்ளேயே பாட்டு. என்ன பாட்டு? எனக்கு இப்போ 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 இந்த வைரம் பாடுது, எனக்கு நீருண்டு தண்ணி இல்லாத வெறுங்குழியில் இந்த காவல் கிடங்கில் ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசிக்குதா? டயர்டா இருக்குதா? சில நேரம் நாங்க கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவோம், கீழே இருந்து தண்ணி குடிச்சிட்டு எங்களை வெறுப்பேத்துவாங்க. ஒரு நைட்டு பிரேயருக்கு போயிருந்தேன். கட்ட மாட்டீங்களா? ஒரு நைட்டு பிரேயர் இருந்தேன், ஒரு நைட்டுக்கு பிரேயர் போயிருந்தேன். அது வேற ஒரு நாடு, இங்க இல்ல. சொல்லுங்க சத்தமா. அப்போ வர்ஷிப் எல்லாம் முடிஞ்சது. அப்போ அப்போ ஒரு நல்ல வாட்ஸ்அட்டமான ஒரு பையன் ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்துட்டு செங்கடலை பிளந்த மாதிரி கூட்டத்து நடுவில் இருந்து வந்தான். பலிபீடத்துக்கு நேரா விரிச்சான், படுத்தான். படுத்து காமிக்கிறீங்களா? ஒரு கைய இப்படி ஸ்டாண்டு, சைடு ஸ்டாண்டு போடுங்க பார்க்கலாம். நல்ல காலை நீட்டுங்க. படுத்துட்டான், இப்படி இப்படி படுத்துட்டான். படுத்துட்டு என்னது நீங்க பேசுங்க, தூங்குறேன். ஆனால் பிரியமானவர்களே, அந்த பையனுக்கு முன்னாடி 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு எனக்கு தண்ணி தாகமாய் போச்சு. ரொம்ப டயர்டா இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது பிரேக் வேணும்னு நான் கேட்கறேன். எல்லாரும் நிறுத்த வேண்டாங்க, நீங்க நடத்துங்கன்றாங்க. அவன் மறுபடியும் ஒரு கையை எடுத்துட்டு எனக்கு மட்டும் பிரேக் வேணும் அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை ஆல்ரெடி நீ எப்படி இருக்க? இல்லையா சொல்லுங்க. ஆனா என்ன கிருபைன்னா அவனை தூங்கவே விடல நானு. இல்லையா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுதான் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்ப ஆமேன் வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப கிளைமேட் 2 நாள்ல கிளைமேட் எப்படி தெரியுமா மாறுது? எரிமலை வெடிக்கிற சிம்டம்ஸ். ஆமென். வெதர் மாறுது. ஆமென். என்னடா இது? ஆமென். என்ன நடந்துச்சு? எங்க இருந்து வந்த? இப்ப புதுக்கோட்டையில எல்லாருக்கும் கேள்வி, இவனுக்கு எங்க இருந்து வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க? சார், நாங்க கீழ இருந்து வெடிச்சு மேல வந்தோம் ஐயா. எங்களை அவரு மேல கொண்டு வந்தாரு. 2024 ஃபுல்லா எனக்கு யார் அப்படின்னு அழுது பாடிட்டு இருந்தோம். 2025 ஜனவரியில ஒரு நிமிஷம் பொங்கலோ சொல்லுங்க, சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல் சத்தமா கேட்கல. என்னது பொங்குது? எரிமலை பொங்குது. ஏன்னா பொங்கல் பொங்கறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு பொங்கல்? பானையோட. ஆமாவா இல்லையா? ஆமா. 2024 காவல் கிடங்கு. யோசேப் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. யோசேப்ப குழியில போட்டாங்க. குழியில போட்டாங்க. சொல்லுங்க. யோசேப்ப குழியில போட்டாங்க. குழியில போட்டாங்க. அவன் மேல பழிய போட்டாங்க. ஆமாவா இல்லையா? வர்றவன் பரவெல்லாம் ஒண்ணு நம்மள குழியில போடுவான், இல்லனா பழி போடும். நம்ம மேல பழிய போடும். ஏன்னா என்ன மேல மட்டும் அவனுக்கு கண்ணுன்னா நீதான் வைரம். இந்த வைரம் உருவாகணும்னு வைங்க, 2000 டிகிரி செல்சியஸ் ஹீட் தேவை. எவ்வளோ? பக்கத்துல பார்த்து அவங்கள பார்த்து புதுக்கோட்டை ரொம்ப சூடா இருக்கா? ஆமாவா?
சூடா இருக்கா? சூடு அதிகமாச்சுன்னா கிளைமேட் மாறிடுச்சுன்னு அர்த்தம். நான் இந்த கிளைமேட்டை பத்தி பேசல, நான் பேசுற கிளைமேட்டே வேற. சூடு அதிகமாகுது, கொஞ்சம் ஏதோ புகை வருது, வயித்தெரிச்சல் இல்ல, எரிமலை உள்ள இருக்கிற வைரம். எங்கடா இருந்த நீ இவ்வளவு நாளா? 24 வரைக்கும் எங்கதான் இருந்தேன்? குழிக்குள்ள இருந்தேன். இல்ல நீ தானடா என்னைய போட்ட? ஆமா, நீ தானடா எனக்கு செய்வன வச்ச, எல்லாம் நீ தான்டா. ஆனா பேரு ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ சிஸ்டர் சிசி. என்னது? சிசி. சிசி. ஓ, அவங்க என்னுடைய சிசி. அந்த சிசி தான் வைக்கும் பெருசா. உன்னை எனக்கு பிடிக்குப்பா, உனக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்றேன்னு சொல்லுவான். அவனை மட்டும் நம்பாதீங்க. அதாவது பூங்கொட்டுங்க, அதாவது அவனுக்கு பிரச்சனை நான் இல்ல, எனக்குள்ள ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்காரு பாரு. ஆமாவா? சொல்லுங்க. ஆமாவா? ஆமா. ஒரே அழுக. 2024 கூகுள் மீட்ல கூட அழுகதான். என்னது? அழுகதான். ஒரு 4 பேருக்கு கூட சேர்ந்துக்கிட்டா போது என்ன வருது? அழுக. எனக்கு யாருண்டு. ஏய், வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. 14 15 வெடிச்சு வருது வெளியே. வெளியே வா, மேல வா. நீ உள்ள இருந்த நாட்கள் போதும். நான் சொல்றது அப்படியே சொல்லுவீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். கை அசைச்சு ஆமென். எல்லாம் கை அசை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த வளையலும் மோதிரமும். ஹல்லேலூயா. மறுபடியும் கை அசைச்சு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கவனிங்க, யோசேப்பு இந்த வைரம் சுரங்கத்துல இருந்துச்சு. சொல்லுங்க. சுரங்கத்துல. சத்தமா? சுரங்கத்துல இருந்துச்சு. வெளியே இருக்கவங்க சொல்லுங்க. என்ன சொல்லாதீங்க, சைலண்டா இருங்க. 2024 ஜனவரி 13 வரை யோசேப்புங்கிற வைரம் சுரங்கத்துல இருந்துச்சு. சுரங்கத்துல இருந்துச்சு. ஆமாவா? ஆமா. ஆமாவா? ஆமாவா? ஆமா. சுரங்கத்துல இருந்த வைரத்துக்கு அரங்கேற்றம் நடக்குது. ஆமென். சுரங்கத்தில் இருந்த யோசேப்புக்கு நீங்க எல்லாம் காலேஜ் படிக்கும் போது உங்க பேரை சொல்லுவாங்க. என்னன்னு? ஜானாக்ஸ். அப்படின்னா இவர் ஒரு கேங்க வச்சிருப்பார் காலேஜ்ல. அவன் அவனுக்குள்ளே கை தட்டுவான், அடிப்பான். ஜானாக்ஸ் கீழே நின்னா கை தட்ட மாட்டான், அவனுக்கு ஒரு அரங்கேற்றம் நடக்கும். ஜானாக்ஸ் ஏறி வா. சொல்றாரு, ஜோசப்பு எகிப்துல எத்தனையோ பேர் இருக்காண்டா, அவன்கிட்ட இல்லாத ஒரு கிஃப்ட் யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட இருக்குடா. அதனால வா, ஏறி வா, ஏன் ரதத்துல ஏறுறா. வெயிட் வெயிட் வெயிட். பார்வன் சொன்ன வார்த்தை கவனிங்க. பார். சத்தமா? சத்தமா? பார். கீழே நின்னு பார்த்தா நீங்க எல்லாம் தெரியுவீங்களா? மேல நின்னு பார்த்தா எல்லாம் தெரியுமா? மேல இருந்து. பார்வன் சொன்னது, பார் இந்த எகிப்து. அப்போ யோசேப்பு கண்ணுல பார்த்தது எதை? எகிப்தின். இப்போ ஏறி வந்த யோசேப்பு இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது எதை? சுரங்கத்தை. இப்ப பார்க்கிறான், எனக்கு ஒரு அரங்கமா. புரியல? எனக்கு ஒரு அரங்கேற்றமா. உடைத்தி உருவாக்கி
நாள் கேம்புக்கு அப்புறம் ஜான் ஆச்சு கம்மி ஆகுது. கண்ணை தொடச்சு நான் பார்த்தது எதை? சொரங்கத்தை. இப்ப எனக்கு அரங்கேற்றமா? ஏறி வா, ஏறி வா. உனக்கு நான் வச்சிருக்கிற இடம் உயர்ந்தது. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து கேளுங்க, சூடு ரொம்ப அதிகமா இருக்கா? சூடு ரொம்ப அதிகமா இருக்கானே. பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கா? பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கானே. குடியில தூக்கி போட்டாங்களா? குழியில தூக்கி போட்டாங்களா? பழிய தூக்கி போட்டாங்களா? பழிய தூக்கி போட்டாங்களானே. அரங்கம் உங்களுக்கு காத்திருக்கு. அரங்கம் உங்களுக்காக. அரங்கம் உங்களுக்கு காத்திருக்கு. அரங்கம் உங்களுக்காக காத்திருக்கு. ஏறி வா, ஏறி வா. சத்தமா சொல்லுங்க. கேட்ற போதே ஏறி வாங்க. சும்மா உட்கார்ந்து அழுத நாட்கள்லாம் போதும். ஆமென். 2024 என் வாலிபர்கள் எல்லாரும் ரூல் பண்ண போறோம். ரூல் பண்ண போறது உங்க ஆமென் ஐசில தான் இருக்கு. 2024 ரூல் பண்ண போறது 2025 எந்த கர்த்தாவே 2025 ரூல் பண்ண போறது நானு. சத்தமா நானு. சத்தமா நானு. சும்மா வைர மாறி நானு. வைர மாறி நானு. F மைனர் பலவர் நாங்கி பலவர் கண்ணு வட்டு உரிச்சு விட்டாங்க. சில பேர் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணுது, நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாம நீ எப்படி மேல வர்றேன்னு பார்க்கலாம். அப்படிதானே? இல்லை, நான் உன்னை இந்த கம்பெனியில ரெஃபர் பண்ணலன்னா நீ மேல வர முடியாதடா. டேய், நீ யாரா எனக்கு பண்றதுக்கு? நான் வைரண்டா, நான் மேல வருவேன். என்ன கொண்டு வர்றது அவரே. ஆமே 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 ஆமே. ஏறி வா, ஏறி வா. வைரமே வைரமே ஏறி வா. வைரத்தை நிறைய பேர் இன்னைக்கு உடைச்சிட்டாங்கல்ல. அந்த உடைஞ்ச நேரத்திலையும் அந்த வைரத்தை அப்பா விடவே இல்லை. 2024 நீ உடைஞ்ச நாட்கள் அநேகம், சொந்த குடும்பத்தால காயப்பட்ட நாட்கள் அநேகம். என் வாலிபர்கள் இன்றைக்கு அதில் ரொம்ப காயப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ ரொம்ப காயப்பட்டுட்டல்ல, ரொம்ப உடைஞ்சிட்டல்ல, அந்த உடைஞ்சதோட என்கிட்ட ஏறி வா. நான் உனக்கு செய்ய போற காரியம் உயர்ந்ததே. ஆமெனா இல்லையா? ஆமென். ஆமெனா இல்லையா? ஆமென். ஃபுல்லா பேசல. 12:50. ஆனாலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஒரு ஆமெனுக்காக சோத்திரம். ஆமென். 5 ஆமெனுக்காக சோத்திரம். ஆமென். உடைத்தி வெச்சுக்கோ. உடைத்தி பக்கத்துல கையை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வைரத்தை சொல்லுங்க, இந்த வைரத்தை எல்லாரும் பிரிஞ்சிட்டாங்க, ஆனா பிரியவே பிரியாத ஒரு நேசர் என்னோடு உண்டு. ஆமெனா? ஆமென். ஆமெனா? ஆமென். காசு பணம் இல்ல, தனிமையில் நான் அழுதேன். காசு பணம்
சேர்க்க மறக்கலையே என் கண்ணீரை வைரமே உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே. இந்த வைரம் தண்ணி இல்லாத குழியில கிடந்தப்போ, இந்த வைரத்தை யாருமே நேசிக்காதப்போ அவர் நேசித்தார், பக்கம் வந்தார். உன்னை அடிச்சு கீழே போட்டாங்கடா, உன்னை எவனும் சீண்ட கூட இல்லை, ஆனா நீ என் வைரம், ஆனா நீ என் வைரம். உனக்கு ஒரு அரங்கேற்றம் இருக்கிறது. உன்னை எல்லாரும் முன்னாடி நிறுத்தி சொல்லுவாரு, பார் உன்னை அதிபதியாக்கினேன். உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை ஆராதிப்பேன் இருந்த இந்த வைரம் ஏறி வர்றதுக்கு முன்னாடி கவனிங்க, இந்த சுரங்கத்தில் இருந்த வைரம் அது நிலநடுக்க எங்க உண்டாகும்? மேலையா கீழையா? சத்தமா சொல்லுங்க. கீழே. அந்த தண்ணி இல்லாத வெறுங்குழி காவல் கிடங்குல எத்தனையோ நேரம் நிலம் என்ன பண்ணி இருக்கும்? அதிர்ந்துச்சு. இந்த வைரம் இருந்த இடத்துல பல அதிர்வுகள் அது என்ன பண்ணுச்சு? பார்த்துச்சு. ஆனா இப்போ ஒரு அரங்கத்துக்கு வருது. சுரங்கத்தில் அதிர்வை பார்த்த வைரம் ஏறி அரங்கத்தில் வந்து அமரும் போது அரங்கம் அதிருது, அரங்கம் அதிருது. ஆமென், ஆமென். எனக்கு சொன்ன நல்ல கையை தட்டி இருப்பேன். நான் வர்ற நேரம் இது, அரங்கம் அதிரும். ஃப்ளோ வந்துட்டே இருக்கு. நானும் அந்த கார்ல ஹேண்ட் பிரேக் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன். தாவீதுங்கிற டைமண்ட் எங்க இருந்துச்சு? வனாந்தரத்துல வீட்டுல விருந்துங்க. என்னது? சத்தமா சத்தமா வீட்டுல விருந்து. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஆனா பொங்கல் லிஸ்ட்ல தாவீது இல்ல, வைரம் இல்ல. எனக்கு இந்த பொங்கல் ஜாமான் லிஸ்ட்ல இந்த ஜானாக்சி பேர் இருக்கா? ஏலே, உனக்கு பொங்கல் லிஸ்ட்ல கூட என்ன இல்ல? ஆமென், ஆமென். பந்தியுடைய லிஸ்ட்ல கூட யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல? தாவீதுக்கு. எவனும் மதிக்க மாட்டான் தாவீத. ஏய் போ, ஆடுமை ஆடுமை, போ போ போ. என்ன இவனுங்க எல்லாம் ஆர்மியில இருக்கானுங்க. ஆமெனா? இப்ப போயிட்டான், சாரி சாமுவேல் போயிட்டாரு. ஒவ்வொருத்தரையா ஈசாய் கடக்க பண்றாரு. எல்லாம் போறான். சொல்லுங்க சத்தமா, இவன் இல்ல, இவன் இல்ல. சத்தமா, இவன் இல்ல. சத்தமா, இவன் இல்ல. 1ஆம் நம்பர் இல்ல, 2ஆம் நம்பர் இல்லவே இல்ல, 3ஆம் நம்பர் இல்லவே இல்ல, 4ஆம் நம்பர் இல்லவே இல்ல, 5ஆம் நம்பர் இல்லவே இல்ல, 6ஆம் நம்பர் இல்லவே இல்ல, 7ஆம் நம்பர். சாமுவேலும் பொங்கல் லிஸ்ட பாக்குறாரு. எப்ப இவ்வளவுதானா? அப்புறம் தான் ஒருத்தர் சொல்றாரு, இன்னும் ஒருத்தகிறான்.
ப்ராஃபட் சொல்றாரு, அவனை கூட்டு வா. அவன் வர வரைக்கும் சோத்துல பொங்கல் பானையில கைய வைக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். தாவீது வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற பழக்கம் இருக்கு அவங்க வீட்டுல எல்லாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது மூத்தவன் சொல்றான், மூத்த குமாரன் முத்துன குமாரன், அவன் சொல்றான், நைனா 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 நைனா, இந்த தாவீது இன்னும் காணோம். நைனா சொல்ல, டேய் அவனை வச்சு என்னைக்கடா நம்ம சாப்பிட்டு இருக்கோம், அவன் ஆடு மேய்ச்சிட்டு வருவான், நம்ம சாப்பிடலாம். அடிச்சு வெளுப்பானுங்க. இப்போ முன்னாடி ஏதாவது ஹோட்டல் பேர் சொல்லுங்க. கொக்கரக்கோ ஹோட்டல் கோழி, கொக்கரக்கோ ஹோட்டல் முழு கிரில் படுத்து கிடக்கு. இப்ப கண்ணுல தரிசனமா வருது. அண்ணே அதே அப்படி இந்த நெருப்புல வாட்டு வாங்கல. ஓ ஹalleluya, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கோழி எவ்வளவு வாட்டி குப்புற படுக்க வச்சாலும் என் ஆளு வந்தாதான் கைய வைக்க முடியும். ஆமென். வயிறு எங்கம்மா இருக்க? இங்க அண்ணனுங்க இங்கிலீஷ் வாயை திறந்த இங்கிலீஷ். நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க, இங்க நம்ம தமிழ்ல பேசலாம்ல. அப்பதான் நம்மகிட்ட அப்பா டாக்கர் பீட்டர் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வெளிநாட்டுக்காருக்கு ஊட்டியில் ஒருத்தர் கார் ஓட்டினாராமா. கதை பிடிக்குமா உங்களுக்குலாம்? நல்லா பிடிக்கும். ஆக்சுவலாக நான் 100-150 கதை சொல்லுவேன். இன்னைக்கு ரொம்ப அதான் ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு இருக்கேன், அதனால கதையெல்லாம் ரொம்ப சுருக்கி சொல்றேன். வெள்ளக்காருக்கு ஒருத்தர் ஊட்டியில் கார் ஓட்டினாராமா. அப்ப இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனாலும் அவர் எப்படியாவது பேசணும் அவர்கிட்ட. அப்பகிட்டே இருக்காரு. கார் போக 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 டக்குன்னு ஒரு பிரேக்கை போட்டாரு. இந்த வெள்ளக்காரன் முன்னாடி போய் இடிச்சு இப்படி வந்துட்டு வாட் ஹேப்பன் அப்படின்னு சத்தமா திட்டுறாரு. இவருக்கு இங்கிலீஷ், ஆனாலும் இவர்கிட்ட பதில் சொல்லணும். சார், மட்டன் வாஸ் ஜம்பிங், பிரேக் வாஸ் பம்பிங். புரிஞ்சுதா? புரியலையா? மட்டன் வாஸ் ஜம்பிங், பிரேக் வாஸ் பம்பிங். ஆடு குதிச்சிருச்சு, பிரேக்க தாவீது உனக்கு என்னடா குவாலிஃபிகேஷன்? ஏ பி சி சி அது ஏ பி சி டி, அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு. அடடா, இந்த ஃபெயிலியர் கேண்டிடேட் லைஃப்ல எல்லாமே ஒரு குச்சியை கொடுத்து தூக்கு சட்டி கஞ்சி கொடுத்து அனுப்பிச்சு விட்டான் வைரத்தை ஆடு மேய்க்க. இப்ப இந்த ஆடு மேய்க்கிற வைரம் வர்ற வரைக்கும் கோழி குப்புற கிடக்கு, மட்டன் கிடக்குது, ஆனா யாரும் சாப்பிட. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். உடனே கோழி தான் இருந்துச்சான்னு வசனத்தை எடுத்து சண்டை போடாதீங்க. நம்ம ஆளுங்க வசனத்தை வச்சு பண்ற அட்டூழி. அப்பா அப்பா அப்பா, உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றேன், சரியா? எல்லாம் இருக்குது, ஆனா கையு 7 பயலுகளும் எப்படி இருக்கான்? 7 வயலுகளுக்கு அப்படியே பசி. என்னடா அது, நேத்து தாண்டா புதுக்கோட்டையில போய் ரேமண்ட்ல கோட் வாங்கி ப்ராஃபிட் அட்ராக்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு போட்டேன். வேலையே அங்க ஒருத்தன் பழைய ட்ரெஸ். ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? தாவீது உள்ள வர்றான். தாவீது உள்ள வர்றான், வைரம் உள்ள ஏறி வருது. சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலே எந்திரி. ஏழு பயலுகள் உட்கார்ந்துருக்கானுங்க. சாமுவேலும். நான் ஏன் இந்த சாப்பாடு விஷயத்தை பேசணும்னா, தாவீதை எவனுமே மதிக்கல. ஆனா தாவீது உள்ள வந்த உடனே, வைரம் உள்ள வந்த உடனே சாமுவேல் நின்னா 7 பயல்களும் நின்றுக்கணுமா நின்றுக்க கூடாதா? இவனுக்கு ஒண்ணும் புரியல தாவீதுக்கு. வழக்கம் போல நம்மளை விட்டு வெட்டுன்னு வெட்டுவானே, என்னடா குடும்பமே எந்திரிச்சு. ஆண்டவர் சொல்ற, வைரம் நீ ஏறி வர்ற நாளுடாது,
ஆமென். உன்னை யாரும் மதிக்கலல்ல, உனக்கு ஒரு அரங்கேற்றம் நடக்கும். உனக்கு ஒரு அபிஷேகம் வரும். ஏறி வா, ஏறி வா. வசனம் சொல்லுது, தாவீதை அவன் சகோதரரின் நடுவே அபிஷேகம் பண்ணினார். இங்கே ஏறிவான்னு சொன்னப்போ ரெண்டு சாட்சிகளும் ஏறி போனத அவர்களுடைய சத்துருக்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்ப சொல்லலாமா? பொங்கலோ பொங்கல், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப என்ன சொல்லணும்? பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. வர்ற ஆளு வந்தாதான் பொங்கல். ஆமென். 7 பேர் மெஜாரிட்டினால பொங்கல் கொண்டாட முடியாது சாமி. ஆமென். ஒருத்தன் வர்றான். ஆமென். தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு ஃபெல்லோஷிப் ஏறி வருது. ஆமென். அத பாக்குறவங்க உட்கார மாட்டாங்க, எழுந்து நிப்பார்கள். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்தே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. யோசேப்பே, உன்னை உடைச்சிட்டாங்களா? தாவீதே, உன் சொந்த குடும்பம் உடைச்சிருச்சா? ஆனா அந்த உடைஞ்ச நேரத்துல நான் உன்னை கைவிடலப்பா. உனக்கு ஒரு அரங்கேற்றம் இருக்குது. நீ ஏறி வருவ. நீ ஏறி வரும்போது ராஜாக்கள் உன்னை தேடி நடந்து வருவார்கள். இப்ப நான் ஒரு பாடல் பாட போறேன். இதே கார்டு அப்படியே வச்சுக்கோங்கப்பா. அண்ணே, நான் உடைஞ்ச நிலைமையில தானே இப்ப நான் வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாதானே, ஆனா நான் ரொம்ப உடைஞ்ச நிலைமையில வந்திருக்கேன். இந்த உடைஞ்சதை அப்படியே நான் கொடுக்கறதுக்கு ரெடி. உடைந்ததை எடுத்துக்கொண்டு ஏறி வா. டேவிட்டோட லைஃப்ல எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? அவனை உடைச்சிட்டாங்க. அதோட வந்தான், அவனை ஏறி வர பண்ணினார். ஜோசப் லைஃபை எல்லாரும் உடைச்சிட்டாங்க. அந்த உடைஞ்ச சூழ்நிலையில் அவன் ஏறி வந்தான். தாவீதுக்கு ஒரு அபிஷேகமும் யோசேப்புக்கு ஒரு அரங்கேற்றமும் நடந்தது போல நான் உடைஞ்ச நிலைமையில வந்திருக்கேன்னு, காயம் எனக்குள்ள ரொம்ப பெருசு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. சரியா? அவங்க மட்டும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். அண்ணா, நான் உடைஞ்ச நிலைமையில வந்திருக்கேன். இந்த தாவீது மாதிரி, யோசேப்பு மாதிரி என் வாழ்க்கையில நிறைய இடம் உடைஞ்சு போயிருக்குது. அண்ணே, என்ன கர்த்தர் அரங்கேற்றத்துல கொண்டு வருவாரா? அப்படிங்கிறவங்க மட்டும் முழங்கால். தயவு செஞ்சு எல்லாம் முழங்கால் போட்டுக்கோங்க. தயவு செய்து ஆண்டவர் பேசுனா போடுங்கப்பா, இல்லாட்டி எனக்காக நீங்க போட வேண்டாம். அண்ணா, என்ன என் குடும்பத்துல மதிக்கிறது இல்லைண்ணே, நேசிக்கிறது இல்லைண்ணே. ஏன்னா என் அக்கா, என் அண்ணன், அவன் என்னை விட டேலண்டடு. எல்லா இடத்துலயும் அவனை தான் முதலாவதா நிறுத்துறாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கூட தரலன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பந்தியில வாய்ப்பு, அதுக்காக கவலைப்படாத மகன். பந்தியில வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாத. சிங்காசனத்தில் உட்கார்ற வாய்ப்பு உனக்கு தான்.
எல்லாம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க பார்க்கலாம். உடைந்ததை எடுத்துக்கொண்டு ஏறி வா. தாவீது மாதிரி, யோசேப்பு மாதிரி வாழ்க்கையில என்ன உடைஞ்சிருக்குதோ எல்லாம் உடைச்சிட்டாங்கல்ல. உனக்கான ஒரு இடம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்காரு. அது தண்ணி இல்லாத வெறும் குழியில இருந்து, காவல் கிடங்குல இருந்து உன்னை சிங்காசனத்திற்கு எனக்கா இத்தனை கிருபை வைரமே இத உண்மையா உணர்ந்தவங்க பாடுங்க. என்ன விட தகுதியாக தேடி வந்த அந்த தண்ணி இல்லாத குடிக்கு என்ன தேடி வந்துச்சு. வனாந்தரத்துல என்ன தேடி வந்துச்சு. தேடி வந்தீங்களே, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா, தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, கிருபை தங்கச்சி, உனக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்குது. நான் உடைஞ்சு போய் கிடந்து, நான் ஒருக்கப்பட்டு என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது. என் கண்ணீரை அப்படியே ஒரு நிமிஷம் அண்ணே, நான் இந்த மாதிரி எல்லாராலையும் உடைஞ்சு தூக்கி வீசப்பட்ட போது இப்ப நான் நம்புறேன், எனக்கும் ஒரு அரங்கேற்றம் இருக்குது. என்னையும் மேல ஏறி வர பண்ணுவார். அப்படி நம்புறவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி என்ன ஓட்டி சேர்க்க கலையே என் கண்ணீரே. கடைசியா உள்ளத்திலிருந்து உம்மை
அடுத்த வர்ற செக்ஷன்ல நான் பேசுறேன். நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, இந்த 2 நாளுக்கு பிறகு நான் திருப்பி தண்ணி இல்லாத குளிக்கு போக மாட்டேன், காவல் கிடங்குக்கு போக மாட்டேன். ஆமென். இங்கிருந்து டைரக்டா சிங்காசனம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, ப்ரோக்ராம் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, நான் அதை குறித்து எதுவுமே நான் சொல்லலை. பட் ஒரே ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, ஆவியானவர் இங்க இருக்கிறாரு, ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. பிரசங்க நேரம் தான் ஆவியானவருடைய நேரம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ட இப்ப பேசினா கூட ஆவியானவர் பேசுவார். நான் 100% சொல்லுவேன், பலிபீடத்தில் நின்று சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 19 வருஷம் நான் பிரசங்கம் பண்றேன். 19 வருஷமா நான் பிரசங்கம் பண்றேன். ஊழியத்தில் 14 ஆண்டுகள் முழு நேரமா இருக்கிறேன். என்னால கேரண்டியா சொல்ல முடியும், இந்த வார்த்தை பொய்யா திரும்பவே திரும்பாது. இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே உங்க எல்லாருக்கும் அரங்கேற்றம் இருக்குது. ஏறி வர்ற நாட்கள் வந்துருச்சு. ஏறி வர வேண்டிய இந்த நம்முடைய கேரக்டர், நம்முடைய பலவீனத்தினால திருப்பி இறங்கிட வேண்டாம். நம்ம மைண்ட் செட் ராயல் மைண்ட் செட். என்னது? பேசுறது யோசிக்கிறது ராஜா மாதிரி யோசிக்கணும், கைதி மாதிரி யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பொசிஷனே மாத்துறாரு. இன்னும் நம்ம வாயில வர வார்த்தை கவனம். கர்த்தர் தாவீது அபிஷேகம் பண்ணது சும்மா இல்லை, யோசேப்பு அபிஷேகம் பண்ணது சும்மா இல்லை. நம்ம மைண்ட் செட் அப்படி மாறிடுச்சு. இங்க 2 நாள் உங்க மைண்ட் செட் எப்படி தான் இருக்கணும்? நான் ஏறி வர போறேன். என் தாட்டு, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தையெல்லாம் அப்படிதான் பேசணும். தயவான வேண்டுகோள், யாரையும் டவுன் பண்ணாதீங்க. அவர் ஒருத்தனை உயர்த்தும் போது பெரியவங்க ஊழியக்காரங்களா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பெரியவங்க, இவங்களோட பேரண்ட்ஸ் மேபி இருக்கலாம். பெரியவங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஜெனரேஷனை மேல வர விடுங்க. இந்த ஜெனரேஷன் மேல வரட்டும். உங்க வார்த்தை அவங்கள உடைச்சு உட்கார வைக்க வேண்டாம். நிறைய ஜெனரேஷன் அப்படி அட்ரஸ் இல்லாம ஆயிருச்சு. பெரியவங்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், அவங்க சரியான காரியத்தில் கர்த்தர் அவங்கள கொண்டு வருவாரு. நான் சொன்னல, வைரத்தை நீங்க கொண்டு வர முடியாது, அவர் கொண்டு வருவாரு. இன்னைக்கு நிறைய பெரியவங்களுடைய வார்த்தை வைரத்தை திருப்பி ஜெயில போட்டிருக்கு, கிடங்குல தூக்கி போட்டிருக்கு. பெரியவங்க என்ன செஞ்சாலும் சரி, தயவு செய்து இந்த ஜெனரேஷனை தூக்கி விடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு வார்த்தை உங்களை உடைச்சு உட்கார வச்சிரும், ஆனா நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்களை உற்சாகமும் படுத்தும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எதுனாலும் அவங்களை கொண்டு வந்தது கர்த்தர், அவங்களை இங்க உருவாக்குறது கர்த்தர். என் வாயில வர்ற வார்த்தை அவங்களை உடைச்சிட கூடாது. ஆமேனா? இந்த 2 நாளும் நல்ல ஃபெலோஷிப் டைம் உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வார்த்தை உங்க சகோதரனை தட்டி எழுப்பட்டும். நமக்கு இந்த ஜெயிலு கிடையாதுடா, நமக்கு சிங்காசனம். அப்படி பேசுங்க. ஆமேனா? அடுத்த செக்ஷனுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? பொங்கலை பொங்க விட்டுருவோம். ஆமேனா? God bless you. Thank you. எத்தனை பேர் ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய் நம்மளை நடத்துறாரு பாருங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு அழகாய் நம்மளை நடத்துறாரு. ஆமா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி, எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க பார்க்கலாம். எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே. பலனே உம்மை ஆராதிப்பே,
ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சேற்றில இருந்த எண்ணெய் ஆண்டவர் மேல தூக்கி எடுக்க, ஆண்டவர் என்ன பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி, நான் ரெடியா இருக்கிறேன், நான் எந்திரிக்க ரெடியா இருக்கிறேன், நான் ஏறி வர ரெடியா இருக்கிறேன், நான் எழும்பி வர ரெடியா இருக்கிறேன் ஓ அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணும். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஓ, சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை அவர் மாற்றி விட்டாரே. துன்பமான வாழ்க்கை அவரை மாற்றினாரே. பாவமான வாழ்க்கை அவர் மாற்றி விட்டாரே. துன்பமான வாழ்க்கை அவர் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையா, அவர் எந்தன் கண்மலையா, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பசிக்குதுன்னு தெரியும்? ஆமா, 1:30 ஆச்சு, என்னடா இன்னும் சாப்பாடு போடாம இருக்காங்களே, வயிறு வேற அநேகருக்கு கூவுதுன்னு நினைக்கிறேன். பொங்கல்னு சொல்லிட்டு காலையில 10 மணிக்கு வந்து உட்காந்துட்டு 1:30 வரைக்கும் இழுத்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்க. இனிமேல் வரப்போற செஷன் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமான செஷனா இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அக்டோபர் மாதத்திலேயே இதை நடத்த ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. ஏறி வா என்ற தலைப்பில், கம் அப் என்ற தலைப்பில் நடத்த 2025 நாங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஆண்டுன்னு எங்க ஐக்கியத்திற்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். the year of taking back, the year of recover, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய், சகலவற்றையும் திருப்பி பார்க்கும்படியாய், எங்களை மேல ஏறி வரும்படியாய் தேவன் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் நம்ம ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமனியை கேட்க போகிறோம். கரெக்டாக 1:30க்கு நம்ம சாப்பிட போவோம். கரெக்டாக 2 மணிக்கு வி ஹாவ் நெக்ஸ்ட் செஷன். 30 மினிட்ஸில் நான் சாப்பிட்ருவேனே அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வி ஹாவ் பியூட்டிஃபுல் ஸ்கெடியூல். மறுபடியும் சொல்கிறேன், இது நாங்கள் சாதாரணமான தீம் அல்ல. ஆண்டவர் எங்கெங்கேயோ கொண்டு வந்து பெங்களூர், திருப்பத்தூர், சீர்காழி, தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் இருந்தும் ஆண்டவர் எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காகவே ஹல்லேலூயா. 2 நாள் நீங்கள் எங்களுக்கு அதிகமாக கோஆப்ரேட் பண்ணும்படியா உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை பேர் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க? அரை மணி நேரம் தானே. we have a night, we have a fire camp. we have beautiful sessions. நாளைக்கு நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க அருமையான போதகர் பாஸ்டர் ரியாஸ் பால் அவர்கள் தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுகிற ஒரு பாத்திரம். முஸ்லீம் பேக்ரவுண்டில் இருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுகிற பாத்திரம். நாளைக்கு ஹல்லேலூயா அண்ணன் நம்ம மத்தியில் 2 செஷன் இருப்பாங்க. தொடர்ந்து இந்த நாட்களிலும் நம்ம மத்தியில் ஹல்லேலூயா தேவனுடைய சாட்சியை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாட்சி உங்களை உருவாக்கும். நாங்கள் நேரத்தை சீக்கிரமாக நான் முடிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த நாட்களிலும் என்னுடைய அருமையான தங்கச்சி சிஸ்டர் பெரில் கடந்த 3 வருடங்களாக எங்களுடைய ஊழியத்தில் அதிகமாக பயணிக்கிற ஒரு பாத்திரம். ஷீ இஸ் ஃப்ரம் பெங்களூர். தொடர்ந்து அவர்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொடுப்பாங்க. நான் சொல்லலை, அவங்களே வந்து சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கையை தட்டி ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் கேட்டு ஒரு எல்லாம் உற்சாகமா கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள்
கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை வாழ வைக்கிறவர். அதுக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் இந்த நாளில் கூட என்ன நிறுத்தியிருக்கிறார். எரேமியா 1:5 யாராச்சும் ஒருத்தவங்க படிக்கிறீங்களா? நான் உன்னை தாயின் கரு வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று இந்த எரேமியா வசனம் இப்படியே சொல்லுகிறது. என்னோட தாயோட வயிற்றில் நான் இருக்கும் பொழுது 7 month வரைக்கும் குஷ்டம் பிடிச்சது போல் கையும் காலும் அப்படியே அட்டாச் ஆகிட்டே இருந்துச்சான். ஸோ எங்கள் மம்மி வந்துட்டு அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசு, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன அபார்ஷன் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் மம்மிக்கு வந்துட்டு அது ஆண்டவருக்கு புறமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெய்லியும் வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த குழந்தைய ஒழுங்காக அதை பிரசவித்தாக்கா நான் அது உங்களுக்கு என்றே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி பொறுத்தனையோடு டெய்லி வயிற்று மேலே கை வச்சு என்னோடய பிறப்புக்காக அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே வந்தாங்க. நாட்கள் போக போக டாக்டர்ஸுங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்து, நீங்கள் கண்டிப்பாக அபார்ஷன் பண்ணியே தான் தீரல, இல்லாட்டி 2 பேரோட உயிரில் யாராச்சும் ஒருத்தவங்க உயிர் பறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அப்படியே ஜபத்தினாலே அது மூவ் ஆகி ஆண்டவர் என்னை பூமிக்கு வரவும் கர்த்தர் கிருபை செய்தார். அது ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, எங்கள் மம்மி எனக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வந்துட்டு சடனாக என்னை பார்த்தாங்களாம். வாய் மூக்கு காதெல்லாம் அப்படியே ரத்தமாக வாமிட் வர ஆரம்பிச்சிடுச்சான் பிறந்த உடனே. அவங்களுக்கு என்னை தூக்கின்னு போகிறதுக்கும் அவங்களுக்கு பலன் இல்லை, ஏன்னா சூச்சஸ் போட்டிருக்கிறதால தூக்கினும் போக முடியாது. அந்த சூழ்நிலை என்னை என்ன பண்ணாங்களா, கையில் எடுத்துகிட்டு ஒன்று சொன்னாங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த குழந்தைய தூக்கக்கூட பலன் இல்லை, இந்த குழந்தைக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்கன்னாக்கா அவள் பூமியில் வாழ்கிற வரைக்கும் நான் உங்களுக்காகவே வளர்த்து விடுறேன், முழு நேர ஊழியத்துக்கு அவங்கள கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அம்மா பொருத்தனை பண்ணி அப்படி தான் நான் வளர்த்தாங்க. நாட்கள் போக போக நான் வேறு ட்ராப்பில் விழுந்துட்டேன். அது உங்களுக்கு லஞ்ச் பிரேக் ஆன உடனே சொன்னாக்கா அது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் கர்த்தர் இப்போ இருக்கிற டெஸ்டமனிக்கும் நான் முந்தின எப்படி இருந்தேன்றது உங்களுக்கு நான் சொன்னேனாக்கா அது உங்களுக்கு அப்போ புரியும். தயவு செய்து சாப்பாடு முடிஞ்ச உடனே எல்லாம் சீக்கிரமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னடா சாப்பிட்டா முடிச்சிட்டாங்க பார்க்குறீங்க, சரி ஓகே. அவங்களும் சொல்லுவாங்க, நானும் ஒரு ஹிண்ட் மாத்திரம் சொல்கிறேன், சாப்பிடும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்கள் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரம், எங்கள் டீமில் தேசத்தில் அதிகமாய் பயன்படுகிற ஒரு பாத்திரம். இட்ஸ் a குட் ப்ராஃபட்டிக் லீடர். ஆமாம், 2025 என்னென்ன நடக்கும் அப்படின்னு டுமாரோ வி ஹாவ் அ ப்ராஃபட்டிக் செஷன். ஆமாம், எல்லாமே அப்படியே கர்த்தர் அதன்படியாக நடத்தி காட்டுகிற தகப்பனாக இருக்கிறார். எந்நேரமே அவங்க ஜோம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க 24 hours. ஆமாம், அவங்களுடைய ரூம் எல்லாமே ஆமாம் எப்பயுமே ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு பாத்திரம். அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு ஹிண்ட் மாத்திரம் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. சொல்கிறவங்க மாத்திரம் மியூட்டை எடுத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் வாயை திறந்து ஒரு ஆமைன்னு சொல்லணும். கூகுள் மீட்டில் பேசுகிற மாதிரி மியூட்டை எடுத்து ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் மீட்டில் ஜூம் மீட்டில் ப்ரேயர் நடத்திக்கிட்டே இருப்போம். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய டீம் ரொம்ப ஃபயராக தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, மியூட்டை எடுத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், வாயை திறந்து ஒரு ஆமைன்னு சொல்ல போகிறோம். நல்லா சத்தமா ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி ஓகே, சாப்பாடு வந்துடும். ஓகேவா? தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். வர்ஷிப்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? பிடிச்சவங்க மாத்திரம் ஒரு ஹோன் சொல்லலாமா? ஓ யாஸ் ஜீசஸ் அப்படி சொல்லாமா? ஓ யாஸ். என்ன சத்தமே காணோம்? கர்த்தர் நல்லவர். முழுக்க முழுக்க பிரயாசங்கள், கஷ்டங்கள், அவ்வளோ ஜெபங்கள் 3 மாதங்களாக நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். திஸ் இஸ் a 2-day கேம்ப். நாங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே வாங்கலை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கேம்ப். ஓப்பனாக சொல்கிறோம். 1500 ரூபாய், 2000 ரூபாய்,
ஆமாம் 300 400 800 அப்படின்னு கேம்ப் ஃபீஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் தேவன் எந்த ஃபீஸும் வாங்காமல் 2 நாள் 3 வேளை சாப்பாடு, ஆமாம் 6 வேளை சாப்பாடை ஆண்டவர் கொடுத்து, ஆமாம் ஹல்லேலூயா, ராஜரீகமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் டீமில் 50 பேர் வந்திருக்கிறாங்க. ஆமாம் ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறது, ஆமாம் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஒரே ஒரு சாங்கை பாட போகிறோம். அப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், ஒரே ஒரு பாட்டை பாட போகிறேன். எத்தனை பேருக்கு எண்டா பறையா, எத்தனை பேருக்கு அந்த சாங் தெரியும்? பாடலாமா? பாடுறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. எண்டா பறையா இப்போ செய்யா, இப்போ செய்யா, கிருபையினாலே இந்த பரியா ஞானே எண்டா பறையா, என்ன பறையா, எண்டா பறையா, என்ன பரியா கிருபையினாலே திருவழி அல்லாதே, என்ன பரியா ஞானே எண்டா பறையா, எண்டா பறையா, கிருபையினாலே எண்டா பறையா, எண்டா பறையா, என்ன பறையா, என்ன இப்போ செய்யா, என்ன இப்போ செய்யா, கிருபையும் அல்லாதே, திருவழி அல்லாதே, என்ன பறையா நாமே, என்ன பறையா நானே, യേശു என்னை கண்டு தன்னை சொங்கு தந்து சோறு கொடுத்தென்னை எண்டா பறையா, என்னை கண்டு യേശു என்னை கண்டு ஜீவனை தந்து சோறு கொடுத்தென்னை தன்னை சொந்தமாகி உள்ளது பாருங்க நானும் தள்ளி உள்ளது பாருங்க நானும் தள்ளி மாறி மறைச்சு எந்த பறையா என்ன இப்ப செய்யா, என்ன இப்ப செய்யா, என்ன பறையா நானே, என்ன பறையா, என்ன இப்ப செய்யா, திருவருளாலே, என்ன பறையா நானே, இயேசு என்னை கண்டார், தன் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கிக் கொண்டார், இயேசு என்னை கண்டார், தன் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கிக் கொண்டார். உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சேகம் உண்மையை சொல்ல போனா அப்பாவின் சேகம் உண்மையை சொல்ல போனா அப்பாவின் சேகம் உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சேகம் இயேசு என்னை கண்டார், தன் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கிக் கொண்டார். இயேசு என்னை கண்டார், என்னை சொந்தமாக்கி இயேசு என்னை கண்டார், தன்னை சொந்தமாக்கி உள்ளது பாருங்க நானும் கெட்ட குமாரன்
பறையா என்ன இப்போ செய்யா என்ன பறையா உங்களுக்கு வேணா டயர்டா இருக்கலாம், உங்களுக்கு டயர்டா ரொம்ப டயர்டா இருக்கலாம். ஆனா நாங்க 14 நாளா தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 5வது வருஷத்தை காண ஆண்டவர் கிருபை பாராட்டார். பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இது எல்லாமே எங்க டீம். ஆமா, இந்த ரோப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்க டீம். ஒருத்தருக்கும் ஒரு அழைப்பு, ஒருத்தருக்கும் ஒரு தரிசனம், ஒருத்தருக்கும் ஒரு திட்டம். ஆமா, ஆண்டவர் எங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், பிரமிக்கத்தக்க வகையில ஆண்டவர் நடத்த போறாரு. மறுபடியும் சொல்றேன், இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தேவ அழைப்பு இருக்கு. எவ்வளவு நாள் வேணாலும் நாங்க ஃபயரா இருப்போம். சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ ஆண்டவருக்காக ஓடணுங்க, ஆண்டவருக்காக ஓடணும். ஆமா, ஹல்லேலூயா. பசியில அதுக்கப்புறம் தான். ஆமா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து அதின் காலம் நல்ல உங்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அப்படியே கொஞ்சம் போய் ரெஃப்ரெஷ் ஆகி நம்ம சாப்பிட போறோம். நம்ம தொடர்ந்து 2:15 வந்துடணும். எத்தனை பேர் வருவீங்க? அப்படியே அண்ணே நாங்களே போயிடறோண்ணே, சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த செஷன்லாம் வரமாட்டோம்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்காக ரொம்ப ரொம்ப பிரயாசங்கள். ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த பொங்கல் லீவ்ல இப்படிப்பட்ட ஒரு கேம்ப் நடத்தி. கண்டிப்பா சொல்றேன், எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. 2025 நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். சாதாரணமாய் அல்ல, உன்னை அசாதாரணமாய் பயன்படுத்துகிற தகப்பன். ஓ ரிகமலா ஷெதரபனே. Thank you Lord for a beautiful blessing. தொடர்ந்து நம்ம மத்தியில இருக்கிற அருமையான சகோதரி சிஸ்டர் ஜெபா அவர்கள் ஜெபித்து ஹல்லேலூயா இந்த செஷனை முடிப்பாங்க. ஓவர் டு ஜெபா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காலையிலிருந்து இம்மட்டுமாய் கர்த்தர் தாமே முன்னிருந்து இதை நீர் நடத்தி கொடுத்தீங்கப்பா. நீர் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆராதனை வேலையில் அப்போ மெசேஜ் டைமில் சாட்சி நேரத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்த செய்கைகளை நாங்கள் உணர்ந்தோம். நீங்கள் எங்களுக்குள்ள எதையோ செய்து கொண்டே இருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செஷன்லையும் மேலே கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் நடத்துனீங்க, இனிமேல் நீர் எங்களை நடத்த போறீங்க. உமக்கு எல்லா துதி கன மகிமைகள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு செஷன் தான் முடிச்சிருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு செஷன், நைட்டு ஒரு செஷன், திருப்பி மார்னிங் 6 o'clock எங்கள் டீமுக்கு தனி செஷன். ஆமாம், ஹல்லேலூயா. அடுத்த நாள் மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், ஈவினிங் செஷன், 6 செஷன் இருக்கு. எங்கள் பிள்ளைங்க இப்பயும் பாட சொன்னாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குது. நாங்களாம் சாப்பிட்டு ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ பிரயாசங்கள். உங்களுக்காக தானே வந்திருக்கோம். உண்மை தானே? உங்களுக்காக தானே வந்திருக்கோம். சொல்லுங்க பார்க்கல, உங்களுக்காக தானே வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்றவங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. 5 minutesல ஃபுட் வந்துடும். 2:15 ஒரு உண்மையான சாட்சி உள்ளத்தை உடைக்கும். மறுபடியும் சொல்றேன், the beautiful testimony. அவர்கள் செய்யாத பாவங்கள் இல்லை. இப்போ உங்களை பற்றி அவங்க ப்ராஃபஸியாக சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் உண்மையை மாத்திரம் தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று நாங்கள் பேசுகிறோம். தொடர்ந்து அந்த டெஸ்டிமனி செஷன் இருக்குது, கேம் செஷன் இருக்குது. திருப்பி பால் பெனானா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அக்கா கவுன்சிலிங் செஷன் கொடுக்குறாங்க. தொடர்ந்து ஆமாம், ஹல்லேலூயா, பல நிகழ்ச்சிகள் இருக்குது.
தொடர்ந்து வருவேன்னு சொல்கிறவங்க மாத்திரம், நான் எனர்ஜியாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நான் சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன், நல்ல சத்தமா ஆமென். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகுங்க. கர்த்தர் நல்லவர். என்ன நான் சொல்வேன், என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன்.